பேதுரு என்பவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவர். நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றவர் பேதுரு. தான் சொன்னதை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தபோதோ இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று 3 முறை மறுதலித்தார் பேதுரு. ஏனென்றால் அந்த தருணத்தில் பேதுருவுக்கு நல்ல மனம் இருந்தது, ஆனால் நன்மை செய்ய மார்க்கம் தெரியவில்லை. நோவாவின் காலத்தில் பெய்த மழையின் போது வானத்தின் மதகுகள் திறந்தது, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தது என்று வேதம் கூறுகிறது. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இயேசு இப்படி சொல்லியிருந்தார். பெந்தெகோஸ்தே நாளன்று பரமபிதாவினால் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கூடியிருந்த சீஷர்கள் மேல் பரத்திலிருந்து பெருமழையை போல் பொழிந்தள்ளப்பட்டார். உடனே சீஷர்களுக்குள்ளிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நதியாய் பாய ஆரம்பித்தது. அதன் விளைவு மறுதலித்த பேதுரு யூத ஜனங்களையும் மத தலைவர்களையும் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று மிகவும் தைரியமாக சாட்சி கூறினார். ஆவியின் கனிகளும் வரங்களும் அவர் மூலமாக வெளிப்பட்டது. சப்பானிகள் மற்றும் தீவிரவாதக்காரர் சுகம் பெற பொன்னும் வெள்ளியும் தேவைப்படவில்லை. மாய வித்தைக்காரர் இந்த வல்லமையை விலைக்கு வாங்க முயன்றும் முடியவில்லை. பேதுருவின் நிழல்பட்டு சுகமடையும்படி வியாதிப்பட்டோர் வீதிகளில் வைக்கப்பட்டனர். மரித்த தபிதாலை ஜெபித்து உயிருடன் எழுப்பினார் பேதுரு. சிறையில் கூட சமாதானத்துடன் படுத்து தூங்கினார். பேதுருவுக்கு கர்த்தருடைய தூதன் துணை நின்றதால் சிறைச்சாலையின் இரும்பு கதவுகள் தானாய் திறந்தது. மறுதலித்ததினால் மனம் கசந்து அழுத பேதுருவை இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையான சாட்சியாகவும் மாபெரும் அற்புதங்களையும் செய்ய மார்க்கத்தை உண்டு பண்ணியது பெந்தெகோஸ்தே நாளன்று பெய்த பரிசுத்த ஆவியானவரின் பெருமழை. நோவாவின் காலத்தில் பெய்த மழையின் போது பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரின் பெருமழை நம்மை இயேசு கிறிஸ்து என்ற பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிறது.